அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு கஸ்டம் பில்ட் ட்ரோன், அதாவது நீங்களே ஒரு ட்ரோன் பண்ணணும்னா என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இது அதிகமா யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா, ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு அவங்களுடைய ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் பண்ணணுன்னும்போது நெறைய பேரு ட்ரோன்ஸ் பத்தி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த ட்ரோனுக்கான காஸ்ட் என்னன்றதுல ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லாதனாலயும், காஸ்ட் கேட்டது பிறகும் நெறைய பேர் அத பண்ணணுமா வேணாமான்ற ஒரு முடிவுக்குள்ள வந்துருவாங்க. இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு காம்படிஷனுக்காக தம்பி ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அதுக்காக ஒரு டெக்னிக்கலா கைட் பண்ணியிருந்தோம். அவங்க காம்படிஷன்ல பிரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. 3 பிரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க டிசைன்க்காக. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா, பேலோட டிசைன்க்காக 3 பிரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய காம்படிஷன் தான். ஸோ இது போல ஒரு ட்ரோன் பண்ணணும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக அப்படின்னா, என்ன காஸ்ட் ஆகும்னு பார்க்கலாம். நீங்க Amazonல பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000க்கு ட்ரோன் இருக்கிற மாரி போடுவாங்க. அது எல்லாமே கூறு ரூ. 10 அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி, நீங்க ஒரு ட்ரோன் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். மோட்டார்ஸ், ESC, ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பா சைனால அன்பிராண்டடா இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான் அத வச்சு அந்த காம்பினேஷன்ஸ் வந்திருக்கும். எல்லா வெப்சைட்ஸ்லயுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 15லருந்து ஒரு ரூ. 20,000க்கு மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரானிக்ஸ் வந்துரும். அது இல்லாம ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர் தேவைப்படும். இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு ஒரு ரூ. 15 நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா, ஒரு 35லருந்து ரூ. 40க்குள்ள ஒரு ஒரு பேசிக் ட்ரோன் பண்ணலாம் அப்படின்றது ஃபேக்ட்டா இருந்தாலும், அ அன்பிராண்டட் காம்போனன்ட்ஸ வாங்கும்போது இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னா, அது எல்லாமே ரொம்ப மலிவான விலைக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். சீக்கிரமா அ டேமேஜ் ஆயிடும் 1. 2வது அது வொர்க் ஆகுதா இல்லையான்னு நம்மளால செக் பண்ண முடியாது. நீங்க ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா, அதுக்கு 14 டேஸ் மேனுஃபேக்சரர் குடுக்குறாங்களோ இல்லையோ, செல்லர்ஸ் செல்லர் வாரண்டியா 14 டேஸ் குடுப்பாங்க. அதாவது நீங்க வாங்கி அது 14 டேஸ்க்குள்ள இந்த ப்ராடக்ட்ல ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா, நீங்க அவங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிக்கலான்ற மாரி ஆப்ஷன் குடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வாங்கி இது எல்லாத்தையும் செட் பண்ணி ஃப்ளை பண்றதுக்குள்ள 14 டேஸ் தாண்டிடும். ஸோ அதுவே ஒரு ப்ராப்ளம். ஆனா அன்பிராண்டடா வாங்குனீங்கன்னா, சுத்தமா அந்த ஆப்ஷன் கூட இருக்காது. கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 4 ESC யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 6 ESC யூஸ் பண்ற மாரி இருக்கும். மோட்டார்ஸுமே அப்படிதான். 4 மோட்டார்ஸ் வாங்க வேண்டிய இடத்துல 1, 2 மோட்டார்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும். இல்ல சின்ன சின்ன ஆ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். டிசிமிலாரிட்டீஸ் இருக்கலாம். ஒரே RPMல சுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது போல பிரச்சனைகள் இருக்கு. ஃப்ரேமுமே ரொம்ப பிளாஸ்டிக் ஃப்ரேம் கம்மியான விலைக்கு வாங்கும்போது, ஒரு ஒரு சின்ன ஹார்ஷ் லேண்டிங் ஆனாலுமே அது கிராஷ் ஆயிடும். என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா, நீங்க ஒரு 4 பேரு சேர்ந்து 15,000 செலவு பண்ணும்போது, ஒரு 60,000ன்றது ஒரு டீசென்ட்டான பட்ஜெட்டா இருக்கும். இல்லங்க நாங்க 3 இயர்லயே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்க பட்ஜெட்ட கொஞ்சம் ஒரு 20,000 எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 80,000க்குள்ள நீங்க ஒரு நல்ல ட்ரோன் ப்ராஜெக்ட் பண்ணலாம். தமிழ் இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க காம்படிஷன் எடுத்துட்டு போயிட்டு, காம்படிஷன்லயுமே நீங்க பிரைஸ் வின் பண்ண முடியும். நீங்க ஃபைனல் இயர்க்காக பண்ணும்போது, ரூ. 50,000ன்றது ஒரு பெரிய விஷயமா தோணும். அத வாங்கி நீங்க ஒரு ஒரு 2 மாசத்துக்குள்ள ரெடி பண்ற மாரி ரெடி பண்ணிட்டு, ஒரு ஒரு ஃபைனல் பிரசன்டேஷனுக்கு அப்புறம் அத அ யூஸ் இல்லாம மாரி போயிடும். ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் ஒரு ஸ்டூடண்ட் டீம் 3 இயர்ல இல்ல 2ண்ட் இயர்ல ட்ரோன் ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 70,000க்குள்ள ஒரு நல்ல ட்ரோன் ரெடி பண்ணிட்டு, காம்படிஷன்ஸ் போயிட்டு, காம்படிஷன்ல ஆட்டானமஸ் பேலோட் டெலிவரி காம்படிஷன்ஸ் நெறைய நடக்கும். அதில போயிட்டு நீங்க பிரைஸ் வின் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 30,000 to 40,000 பிரைஸஸ்லாம் நெறைய இடத்துல குடுக்குறாங்க. நீங்க அத வச்சு இன்னும் ஃபர்தரா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஆ ஓகே நான் வாங்கிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அத விக்கணும்னு கேட்டா கூட 50 to 60% ஆஃப் தி ட்ரோன் காஸ்ட்ல உங்களால ரீசேல் பண்ண முடியும். அதனால நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிராண்டடா வாங்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ ரீசேல் வேல்யூ இருக்கு. நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டா வாங்குங்க. அப்பதான் உங்களால காம்படிஷனோ, இல்ல உங்களுடைய பிரசன்டேஷனோ முடிக்க முடியும். அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்காதீங்க. இப்ப நெக்ஸ்ட்டு இந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் ஒன்னொன்னுத்தையும் பார்த்துட்டு, அதுக்கான அப்ராக்ஸிமேட் காஸ்ட்ட பார்க்குறோம். பார்த்துட்டு ஃபைனலா எவ்வளோ டோட்டல் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். இது ஃபுல்லி அசெம்பிள்டு ட்ரோனுடைய டாப் வியூ. இந்த ட்ரோனுடைய ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 500. அதாவது மோட்டார் டூ மோட்டார். இதோடைய டைமென்ஷன் 500 mmன்றதுனால, இந்த ஃப்ரேம்க்கு 500ன்ற நேம் இருக்கு. 450 இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் டூ மோட்டருடைய டைமென்ஷன் 450 இருக்கும். 600னாலும் அப்படிதான். ஸோ 600ல இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரேம்ல
லேண்டிங் கியர் அவங்களே குடுத்துறாங்க. ஸோ நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. நல்லா ரிஜிடான லேண்டிங் கியரா இருக்கு. ட்ரோன் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான காம்போனன்ட்ஸ் ஃப்ளைட் கண்ட்ரோலர். கிட்டத்தட்ட ஹீரோன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர்ல தான் எல்லா இன்புட்ஸும் உள்ள வரும். ரிமோட் கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க கண்ட்ரோல் பண்ண ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து மோட்டார்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணும். டெலிமெட்ரி டிவைஸ். நீங்க லேப்டாப்ல இருந்து ட்ரோன கண்ட்ரோல் பண்ணணும்னும்போது, இந்த டிவைஸ் வந்து நீங்க லேப்டாப் சைட்ல கனெக்ட் பண்ணிட்டு, ஏர் மாடியூல் ட்ரோனோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கனெக்ட் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு ஒரு மெயினான ஒரு காம்போனன்ட்டா இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏர்கிராஃப்ட்ட ஒரு லெவல் பொசிஷன்ல கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிறதுக்கு, இந்த ஸ்டெபிலைசேஷன்ற ப்ராசஸ் பண்றதுக்கான வேலைய இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் பண்ணிடும். கிளியரன்ஸும் நல்லா இருக்கு. உங்களுக்கு பேலோட் வைக்க முடியும். பெரிய பேட்டரி 5000 எம்ஏஹெச் பேட்டரி வச்சிருக்கும். ட்ரோன்ல ஃப்ளைட் கண்ட்ரோலர் கிங் அப்டின்னா, ஜிபிஎஸ் வந்து மந்திரி. இவரு நெனச்சா மட்டும் தான் உங்களால ஸ்டேபிளா ஃப்ளை பண்ண முடியும். ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காம்போனன்ட். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல ஹியர் 3 ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 18,000 to 20,000 வரும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியா தான் வாங்கணும்னா கிடையாது. பட் நீங்க ஒரு காம்படிஷன் போகும்போது ஜிபிஎஸ் ரொம்ப முக்கியன்றதுனால, என்னுடைய சஜஷன் படி அவங்க வந்து இந்த ஜிபிஎஸ் வாங்கியிருக்காங்க. ஹியர் 4 ஜிபிஎஸ் இப்போ வந்திருக்கு. இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. 25,000 கிட்ட இருக்கு. நல்ல பெரிய காம்படிஷன்ஸ்லாம் போகும்போது, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்க வந்து ஹியர் 4 ஜிபிஎஸ் வாங்குறது பெட்டர். லோ காஸ்ட்ல 2000 to 3000க்குமே ஜிபிஎஸ் இருக்கு. உங்களுடைய டிமாண்ட் பொறுத்து, ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்து நீங்க ஜிபிஎஸ்ஸ செலக்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மோட்டர்ஸ். மோட்டர்ஸ் உடைய காஸ்ட் ஆவரேஜா பார்த்தா ஒரு 1500 to 1800 வரும். நல்ல பிராண்டட் மோட்டர்ஸ். 600 ரூப்பீஸ்லேருந்துமே மோட்டர்ஸ் இருக்கு. ஸோ 600 ரூப்பீஸ் மோட்டர்ஸ் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். சைனால கூறு ரூ. 10ன்னு வாங்குன மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் கோ ஃபார் சச் மோட்டர்ஸ். கண்டிப்பா நீங்க பிராண்டட் மோட்டர்ஸே வாங்கிக்கோங்க. ஸோ ட்ரோன் இப்போ டாப்பில் பண்ணியிருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா, இஎஸ்சி. ஸோ இந்த இஎஸ்சி தான் ஃப்ளைட் கண்ட்ரோல்லேருந்து இன்புட்ட வாங்கி, மோட்டரோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண போகுது. கிட்டத்தட்ட நம்ம ஃபேன்ல இருக்க ரெகுலேட்டர் போல. நீங்க ஃபேன் ரெகுலேட்டர் மாத்த மாத்த ஸ்பீட் எப்படி வேரி ஆகுதோ, அதே போல பைலட்டுடைய இன்புட்டுக்கு ஏத்த போல இந்த மோட்டார் ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண போறது இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய இஎஸ்சி தான். எந்த அளவுக்கு நீங்க நல்ல மோட்டார்ஸ் வாங்குறீங்களோ, அதே அளவுக்கு நல்ல பிராண்டட் இஎஸ்சி வாங்கணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நல்லாவே 1500 ரூப்பீஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டைகர் பிராண்ட் மோட்டார்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் படி வாங்கியிருக்காங்க. அடுத்து ரிமோட். 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில ஆப்பரேட் ஆகக்கூடிய ஃப்ளை ஸ்கை ரிமோட் எஃப்எஸ் i6X. ஸோ இதே போல சிமிலரா ஒரு ரிமோட் இருக்கும். எஃப்எஸ் i6 தான். அது 6 சேனல். இது வந்து Xன்றதுனால 10 சேனல். ஸோ 2த்துக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. இது ஃபுல்லி பிளாக்கா இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் ப்ளூல குடுத்துருப்பாங்க. யுக்ரே சஜஷன் எது அவைலபிளா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். காஸ்ட் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இது லித்தியம் பாலிமர் பேட்டரி. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 4 செல் 5000 எம்ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். பேலோட் டெலிவரி காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண ட்ரோன். இந்த பேலோட் வந்து முட்டை ட்ராப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட பேலோட் கேரியர். இதுக்குள்ள முட்டைய வச்சுட்டு ஒரு பிளேஸ்லேருந்து எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு பிளேஸ்ல வைக்கணும். இந்த டிசைனுக்காக தான் வாய்ஸ் 3rd பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு இதோடைய ஃபினிஷ் பாருங்க. நல்லா சூப்பரா இண்டஸ்ட்ரியல் கிரேட் 3D பிரிண்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேமராலேருந்து வரக்கூடிய வீடியோ ஃபீட் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கியூஆர் கோட் ஷீட்ட ஸ்கேன் பண்ணிட்டு, ஒன்ஸ் ஓகேன்னா இந்த சர்வோ மெக்கானிஸம் ஆக்டிவேட் பண்ணும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட்டோட ரெக்வயர்மென்ட். ப்ராடக்ட்டுடைய காஸ்ட்ட ஒரு சம்மரி குடுத்துடலாம். ரிமோட்டுடைய ரேட் 4500 to 5000 இருக்கும். பேட்டரி அகைன் 4000 to 5000. டெலிமெட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய காஸ்ட்டும் 3000 to 5000 வருங்க. அப்புறம் ஒரு குட்டி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவுடைய காஸ்ட்டு 1500 to 2000 ரூப்பீஸ். வீடியோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. வீடியோ டிரான்ஸ்மிட்டர் எப்படி பார்த்தாலும் ஒரு 4000 ரூப்பீஸ் வரும். ஃப்ளைட் கண்ட்ரோலர். இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா, ரேடியோ லிங்க் உடைய ஃப்ளைட் கண்ட்ரோலர். காஸ்ட் கம்மி தான். 12,000 கிட்ட வருங்க. அண்ட் ஹியர் ஜிபிஎஸ் இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காம்போனன்ட்னா 20,000 ரூப்பீஸ் இருக்கக்கூடிய இந்த ஜிபிஎஸ் காம்போனன்ட். மோட்டார் ஈச் 1500. அது இல்லாம இஎஸ்சி 1500 ஈச். இந்த இந்த பேலோடுக்காக அவங்க செலவு பண்ண காஸ்ட் வந்து ஒரு 3000 ரூப்பீஸ் ஃபார் பிரிண்டிங் அண்ட் ஒரு சர்வோ மோட்டார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஃப்ரேம் உடைய காஸ்ட் வெறும் ஃப்ரேம் காஸ்ட் மட்டும் பார்த்தாலுமே ஒரு 2000 ரூப்பீஸ் வருங்க.
அது இல்லாம பேட்டரி, சார்ஜர் வந்தது, போனது செலவெல்லாம் பார்க்கும்போது ஒரு ₹80,000 வந்து இந்த டீம் குறைஞ்சது செலவு பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு ட்ரோன் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, காஸ்ட்ட பத்தி யோசிக்கக்கூடாது. குறைஞ்சது 40லிருந்து 50,000. நல்ல ட்ரோன் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் 60,000-70,000. ஸோ தட் நீங்க அத வந்து அடுத்த வருஷம் யூஸ் பண்ணலாம். ஒரு காம்படிஷன் கிரேட் ட்ரோன் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா 70,000-80,000 ஆகும். அதுக்கு கம்மியா போகும்போது, நீங்க அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட்ஸ் கிராஷ் ஆகும். வேர் அண்ட் டேர் நெறைய சீக்கிரம் ஆயிடும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு நல்ல பட்ஜெட்ல ட்ரோன் ப்ராஜெக்ட் பண்றது நல்ல பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ட்ரோன் அசெம்பிளில என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.